வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கேரட் பக்கோடா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், ஒரு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் துருவி வச்சுருக்கேன், நீங்கள் பேஸ்ட்டாகவே எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி. மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே மிளகாய் தூள் உப்பு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட நான் 100 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் குழிக்கரண்டி எடுத்திருக்கேன், நீங்கள் 2 ஸ்பூன் அரிசி மாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுக்கு தண்ணீர்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு பீட்ரூட்லேயும் கேரட்லேயும் தண்ணீர் இருக்கும். அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மாவை. இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிணைஞ்சி வச்சுடுங்க. நம்ம இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். எப்போவுமே எண்ணெயில் ஏதாவது பொரிச்சிங்க அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ண வேணாம், உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அதை ஊற்றிடுங்க, தேவையில்லை அந்த எண்ணெய். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு இதில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிள்ளி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கையில் எடுத்து இந்த மாதிரி கிள்ளி எடுத்து போடுங்க. இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். நல்லா மொறுன்னு வந்த பிறகு தான் நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கணும். பாருங்கள், மொறுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லா மாவையுமே போட்டு எடுக்க போகிறேன். இப்போது டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட் கேரட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் டீ குடிச்சிக்கிட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் சேனலில் நான் நிறைய இதே மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதெல்லாம் மறந்துடாமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.